கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நிறைவேற நொறுக்கப்பட்டார். ஏசாயா 53:10 நாம் வாசிக்கும்போது, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுட்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். ஒரு நாள் ஒரு போதகர் ஒரு பிரசங்கம் தயாரிக்க ஆயத்தமானார். அந்த பிரசங்கத்தின் தலைப்பானது திராட்சை பழங்களை குடிக்க முடியாது என்ற தலைப்பிலே. இந்த தலைப்பின் கீழே செய்தி கொடுக்க போகிறார் என்று அந்த நாளிலே உள்ள சபையார்கள் மிகுந்த ஆச்சரியத்தோடு யோசித்தார்கள். அவர்கள் போதித்த கருத்துகள் திருவிருந்துக்கு ஏற்ற ஒரு செய்தியாக இருந்தது. அந்த நாளே திருவிருந்துக்கான 2 பொருட்கள் அடையாளமாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இதை குறித்து சிந்தித்து பாருங்கள், அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்தது என்று சொல்லி அவர் வினாவினார். திராட்சை செடியிலிருந்து பழுத்த திராட்சை பழங்களிலிருந்து திரவமாகிய ரசத்தை எடுக்கமானால் அவை நொறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். இந்த சம்பவத்திற்கும் இயேசுவின் வாழ்க்கைக்கும் உள்ள ஒரு ஒற்றுமையை நீங்கள் நானும் காண வேண்டும். இந்த பூலோகத்திற்கு வருவதற்காக நோக்கத்தை நிறைவேற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நொறுக்கப்பட வேண்டியதாக இருந்தது. நமது பாவங்களுக்குரிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனுடைய கிரயம் என்னவென்று பார்க்கும்போது, அவரது மரணம் என்னவென்று பார்க்கும்போது, கல்வாரின் சிலுவையில் மரித்தது மூலம் தியாகத்தை செய்தார்கள். அந்த தண்டனையை நிறைவேற்றியது ரோம போர் செய்வராக இருந்தாலும் அவரை நொறுக்க தேவன் விரும்பினார். இதன் ஏசாயா 53:10 வாசிக்கிறோம். உண்மைதான், திராட்சை பழங்களை நாம் குடிக்க முடியாது. அவரை ரசமாக மாற்றுவதற்கு அவைகள் நொறுக்கப்பட வேண்டும். திருவிருந்தப்ப இந்த திராட்சை பழங்களை வாங்கி அந்த திராட்சை ரசம் எடுக்கப்படும் போது அதை அழகாக இந்த அனுபவத்தை நானும் கண்டிருக்கிறேன். திராட்சை ரசம் அந்த ஒரு பிளவாக அது நொறுக்கப்படும். அதிலிருந்து அந்த ஜூஸ் வெளியாகும். தண்ணீர் கொதிக்க வைக்கும் போது அது வெடிக்கின்ற ஒரு அனுபவம். அப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் சரீரமாயிருந்து கிழிக்கப்பட்டது. திராட்சை ரசம் கிழிக்கப்பட்டு அது கொதிந்து பிற்பாடு ரசம் வரும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ரசமாக மாறுவதற்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு அது தள்ளப்பட வேண்டும். அப்படிதான் சிலுவையில் நொறுங்கிய சம்பவம் நடந்தது. நொறுக்கப்பட்டார். நாம் நித்திய வாழ்வடைய அவர் இரத்தத்தை சிந்தி மரிக்கனானார். அதை கூறும் முன்னும் திருவிருந்தில் நீங்கள் நானும் திராட்சை ரசத்தை குடிக்கின்றோம். இந்த வருடம் 2024 கடைசி மாதத்துக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நானும் நம்முடைய திருச்சபைகளே இந்த காலாண்டிலே கடைசியாக இந்த வருடத்திலே திருவிருந்து எடுக்க நீங்கள் நானும் முற்படும் போது நீங்கள் இதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், மீறுதல்கள், காயப்பட்ட நமக்காக ரத்தம் சிந்தினாலே நம்ம அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டார் என்பதற்கு அடையாளமாக நீங்கள் கடைசியாக கலந்து போகிற இந்த வருடத்தில் திருவிருந்திலே எண்ணி பாருங்கள். ஒருவேளை திராட்சை ரசம், திராட்சை பழம் நொறுக்கப்பட்டு திராட்சை ரசம் குடிக்கிறது. இயேசு கிறிஸ்து நொறுக்கப்பட்டார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களுடைய உள்ளம் நொறுக்கப்பட வேண்டும். ஆண்டு சமூகத்தில் இந்த 2024 கடைசி மாதத்தில் நீங்கள் ஆயத்தமாகுங்க. ஆண்டவரே, நான் ஒரு விசை உம்முடைய கரத்திலே நொறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள். தேவன் நிச்சயமாகவே நல்லவராக இருந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு ஒரு புதிய நாளை கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம்.